கம்பெனிக்கு நல்ல ரெப்புடேஷன் இருக்குது, ஆனால் அதை அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ண முடியுமா? லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் சிம்பிள் கான்செப்ட், மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். சிம்பிளாக சொல்லணும்னா அக்கௌண்டிங்கில் மணியில் மெஷர் பண்ணக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி இருக்குது, அது கம்பெனிக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, கரெக்டு தான். ஆனால் அந்த நல்ல பேருக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ வேல்யூன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதனால தான் அதை நம்மளால் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ண முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஆஃபீஸில் 5 கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் 30,000, அப்போ 5 கம்ப்யூட்டர் எவ்வளோ? இதை நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரென்ஸ் என்னென்னா, வேல்யூவை நம்மளால் மெஷர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதை நம்மளால் அக்கௌண்டிங்கில் ரெக்கார்ட் பண்ண முடியும். வேல்யூவை நம்மளால் மெஷர் பண்ண முடியல அப்படின்னா நம்மளால் அதை ரெக்கார்ட் பண்ண முடியாது. இதை நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அக்கௌண்டிங்கில் என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணும், என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அக்கௌண்டிங்கோட 7 கோர் பிரின்சிபல்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் ரிஷி டாக்ஸ் விசாட ஃபாலோ பண்ணிக்கோங்க.